பூமி பந்தில் 7 கண்டங்களில் மிகப்பெரிய நிலப்பகுதி அந்த கண்டம்தான் ஆசியா கண்டம். மிகப்பெரிய கண்டம். அதில் மத்திய ஆசியாவில்தான் பல மதங்கள் உருவானது. அதன் பிறப்பிடமே மத்திய ஆசியாதான். முதலில் யூத மதம், அது இஸ்ரேல். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம் ஜெருசலம். பாலஸ்தீனம் மேற்கு கடற்கரை, மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க் என்று சொல்வார்கள் அந்த இடம். துருக்கி, அதுக்கப்புறம் ஈரான், ஈராக், லெபனான் போன்ற நாடுகள் இருக்கக்கூடிய இடம்தான் அந்த மத்திய ஆசியா. இங்கே எந்தெந்த மதங்கள் தோன்றியது என்றால், முதலில் யூத மதம், அதிலிருந்து பிரிந்து வந்தது கிறிஸ்துவ மதம், அதன் பிறகு வந்தது தான் இந்த இஸ்லாம் மதம். இஸ்லாம் இதெல்லாம் அங்கே தோன்றியது தான். அதற்கு பிறகு சற்று ஆப்கானிஸ்தான், பலூச்சிஸ்தான், பாகிஸ்தான் கடந்து சென்றால் அங்கே சிந்து சமவெளியில் அங்கே ஒரு நாகரிகம் இருந்தது. சுமார் இன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பு. அதுதான் சிந்து சமவெளி நாகரிகம். உலகத்திலேயே முதலில் உள்ள ஒரு நாகரிகம் என்று சுமேரிய நாகரிகம் என்று சொல்வார்கள். ஆனால் அதைவிட மிக பழமையானது, சிறப்பானது இந்த சிந்து சமவெளி நாகரிகம்தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்பார்கள். அது சிந்து நதி தான். அதன் பிறகுதான் இந்த வேத மதம் வந்தது. வேத மதம் என்றாலே 4 வேதங்கள் தான். ரிக், யஜுர், அதர்வண, சாம வேதங்கள். அதெல்லாம் பிற்காலத்தில் தான் அச்சிடப்பட்டது. அதுவரைக்கும் அவர்களுடைய மனதிலேயே இருந்தது. அதுதான் பிறகு வைதீக மதமாக மாறியது. இந்து மதம் என்று ஒன்று அப்பொழுது இல்லை. அதை நன்றாக நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்து மதம் என்பது அல்ல. இந்த வேதத்தை, வைதீக மதத்தை உடைத்து தான் 3 சமயங்களாக மாற்றினர். அத்வைதம், துவைதம், அசிஷ்டாத் வைதம். இது ஆதி சங்கரர், மத்துவாச்சாரியர், ராமானுஜர், இதெல்லாம் வேத மதத்திலிருந்து பிரிந்து வந்தது தான். ஆனால் தமிழர்களுக்கென்று ஒரு தனி நாகரிகம் இருந்தது. அது கீழடி நாகரிகம். இரும்பை கண்டுபிடித்தவன், கற்கால மனிதன் பயன்படுத்திய அந்த கல் ஆயுதங்கள் தமிழ்நாட்டில்தான் கிடைத்துள்ளது. அந்த மிக பெரிய பறவையான அதனுடைய முட்டையும் தமிழ்நாட்டில்தான் கிடைத்தது. மிகப்பெரிய பறவை, உங்களுக்கு தெரியும் என்ன பறவைன்னு சொல்லிட்டு. அதை வச்சு சினிமாலாம் எடுத்தாங்க. எனக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரலை. அந்த அளவிற்கு மிக பழமையான ஒரு இடம் எது என்றால் தமிழ்நாடு தான், தென் இந்தியா தான். நான் சொன்னதெல்லாம் வட இந்தியா, அதற்கு அப்பாற்பட்டது தான். அந்த மதங்கள் எல்லாம் பிறகு இந்தியாவிற்குள் வந்தது. ஆனால் அந்த கங்கை சமவெளியில்
அதற்கு அப்பால் பௌத்தமும் சமணமும் வந்தது 2500 வருடங்களுக்கு முன்பு. அவர்கள் மதம் மற்ற மதங்களை விட ஒரு வேறுபட்ட மதம்தான். எந்த விதத்தில் என்றால் இது வாழ்க்கையை பற்றியது தான். எப்படி திருக்குறள் 2000 வருடங்களுக்கு முன்பு திருவள்ளுவர் எழுதினாரோ அந்த கருத்துக்கள் அனைத்துமே இந்த பௌத்த மதத்திலும் சமண மதத்திலும் உள்ளது. அதிலிருந்து தான் இது வந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தாகும். ஏனென்றால் எதெல்லாம் திருக்குறளில் இருக்கிறதோ அத்தனையுமே இந்த 2 மதத்திலும் இருக்கிறது. அதை நன்றாக வாசித்தால் பலருக்கு அது புரியும். தமிழர்களுடைய நாகரிகம் அது கீழடியில் நமக்கு அகழ்வாழ்வில் கிடைத்த ஒரு நாகரிகம்தான். பல இடங்களில் 10 இடங்களுக்கு மேல் அவர்கள் தோண்டினார்கள். பல பொருள்கள் கிடைத்தது. அதெல்லாம் மதுரையிலே ஒரு அருங்காட்சியகம் வைத்துள்ளார்கள். அங்கே போனால் அதனுடைய தொன்மை பழமை நமக்கு புரியும். தமிழ் எழுத்துக்கள் தமிழ் 70,000 வருடங்களாக விருமாண்டி என்பவர் வாழ்ந்ததற்கான சான்று நமக்கு கிடைத்துள்ளது. விருமாண்டி அது ஒரு பல்கலைக்கழகம்தான். மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம். அவர்கள்தான் கண்டுபிடித்தார்கள். அப்படி என்றால் 70,000 வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் வாழ்ந்துள்ளார்கள். ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து வந்தவர்கள் தமிழர்கள். உலகத்திலேயே முதலாக பேசப்பட்ட மொழியும் தமிழ்தான். எனவே நமக்கெல்லாம் பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் எது என்றால் இந்த மொழிதான், தமிழ்தான். குமரிக்கண்டம் இருந்தது, அது அழிந்து விட்டது. ஆனால் அதன் எச்சங்கள் கடலுக்குள்ளே இருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தரும் என்று நான் நம்புகிறேன். காரணம், பல விஷயங்கள் இதில் உள்ளடக்கியது. பல மதங்கள் தோன்றிய இடம் மத்திய ஆசியா. அதற்கு பிறகுதான் பௌத்தமும் சமணமும் வைதீகமும். அதிலிருந்து பிரிந்து வந்தது எல்லாவற்றிலும் குறிப்பிடப்பட முடியாத ஒரு தனித்த ஒரு நாகரிகம், ஒரு மொழி, வரலாறு எல்லாம் தமிழர்களுக்கே. நாம் தமிழனாக பெருமை கொள்வோம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இதை காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதற்கண் இரவு வணக்கத்தை சொல்லுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். அது சரி என்றால் மற்றவர்களுக்கு பகிருங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். குட் நைட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்.